வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ள 100 துணை முதல்வர்கள் எனும் மில்லியன் டாலர் கேள்வி மற்றும் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகள் குறித்து ராகுல் காந்தியின் கவனத்தை பெற்றது எப்படி என்பது குறித்து முழுமையான தகவல்களை இங்கு விரிவாக காணலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு விவாதப் பொருளாக ஒரு மாநிலத்தில் 100 மைனஸ்க்கும் மேற்பட்ட துணை முதல்வர்கள் என்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுந்துள்ளது. இது சாத்தியமா? இதன் பின்னணி என்ன? இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்ற கேள்விகள் தமிழக அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த அசாதாரணமான யோசனை நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் மற்றும் அவரது புதிய திட்டங்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. விஜயின் இத்தகைய ஒரு மெகா திட்டம் இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியை கூட சிந்திக்க வைக்கிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழக அரசியலில் புதியதோர் அத்தியாயத்தை திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களம் எப்போதும் தனித்துவமானது. அண்ணா, கருணாநிதி, எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா போன்ற ஆளுமைமிக்க தலைவர்களால் வடிவமைக்கப்பட்ட திராவிட கொள்கைகள் இங்கு ஆழமாக வேரூன்றியுள்ளன. தற்போதைய அரசு தி.மு.க. தலைமையில் இயங்கி வருகிறது. மேலும் அதன் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து வலுவான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறது. இங்கு துணை முதல்வர் பதவி என்பது பொதுவாக கூட்டணி கட்சிகளுக்கிடையே அதிகார பகிர்தற்காகவோ அல்லது ஒரு குடும்பத்தின் வாரிசுகளுக்குள் அதிகாரத்தை பிரித்துக் கொடுப்பதற்கோ பயன்படுத்தப்படும் ஒரு உத்தியாகும். ஆனால் 100 மைனஸ்க்கும் மேற்பட்ட துணை முதல்வர்கள் என்ற யோசனை தற்போதைய அதிகார பகிர்வு கட்டமைப்பிற்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. நடிகர் விஜய் பிப்ரவரி 2, 2024 அன்று தனது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். அரசியலை ஒரு புனிதமான சேவை என்று கருதும் விஜய், ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தையும், சாதி, மத வேறுபாடுகளால் மக்களை பிளவுபடுத்தும் அரசியல் கலாச்சாரத்தையும் எதிர்த்து போராடுவதாக அறிவித்துள்ளார். அவரது அரசியல் பிரவேசம் திராவிட கட்சிகளின் 60 ஆண்டுகால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். விஜயின் மெகா திட்டத்தின் மையக்கரு அதிகார பகிர்வு மற்றும் கூட்டு ஆட்சி என்பதில் அடங்கியுள்ளது. பல ஆண்டுகளாகவே தமிழகத்தில் கூட்டணி கட்சிகள் வெறும் சீட் பங்கிடுவதோடு நின்றுவிட்டன. ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு பெரிய பங்கு கிடைத்ததில்லை. ஆனால் விஜய் தனது கூட்டணியில் இணையும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதுவே 100 துணை முதல்வர்கள் என்ற கேள்விக்கு வித்திட்டிருக்கலாம். அதாவது ஒரு பெரிய கூட்டணி அமைத்து ஒவ்வொரு முக்கிய கூட்டணி கட்சிக்கும் துணை முதல்வர் பதவி அல்லது அதற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை வழங்குவதன் மூலம் அவர் பரவலாக்கப்பட்ட அதிகார பகிர்வு முறையை முன்மொழியக்கூடும். இது தற்போதுள்ள ஒரு சில துணை முதல்வர் பதவிகளை விட மிகவும் விரிவான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். விஜயின் திட்டத்தில் ஊழலை ஒழிப்பது, வெளிப்படையான நிர்வாகம், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் சமூக நீதி ஆகியவை முதன்மையானவையாகும். அவர் நீட் தேர்வுக்கு தடை விதிப்பது, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். மேலும் அம்பேத்கரிசம், பெரியாரிசம் மற்றும் மார்க்சியத்தின் அடிப்படையில் இடதுசாரி சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்வதாக டி.வி.கே அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகளாக தி.மு.க. கூட்டணியில் முக்கிய அங்கம் வகித்து வருகிறது. ஆனால் அண்மை காலங்களில் தி.மு.க.உடனான கூட்டணியில் சில அதிருப்திகள் நிலவி வருகின்றன. குறிப்பாக தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமில்லை என்ற தி.மு.க.வின் நிலைப்பாடு காங்கிரசுக்கு சவாலாக உள்ளது. இந்த சூழலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இயற்கையான கூட்டாளி என்று வின் தேசிய செய்தி தொடர்பாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட் கூறியது ராகுல் காந்தியின் கவனத்தை ஈர்த்துள்ளது. விஜயின் கட்சி மதச்சார்பின்மை மற்றும் வகுப்புவாத எதிர்ப்பு போன்ற கொள்கைகளில் காங்கிரசுடன் ஒத்திருப்பதாக கருதப்படுகிறது. விஜயின் திரைப்படம் ஒன்றிற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்ததும் அவரது அரசியல் நகர்வுகளின் மீதான தேசிய தலைமையின் ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது.
இது திமுக இதற்கு ஒரு செய்தியை சொல்வதாகவும், தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் டிவிகே 10% அதிகமான வாக்குகளை பெறும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். விஜயின் 100 துணை முதல்வர்கள் என்ற மறைமுகமான அல்லது நேரடியான அதிகார பகிர்வு திட்டம் தமிழக அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்தக்கூடும். இது பாரம்பரிய திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவற்றிற்கு பெரிய சவாலாக இருக்கும். காங்கிரசுடன் ஒரு கூட்டணி ஏற்படுமா அல்லது விஜய் தனியாக போட்டியிடுவாரா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் விஜயின் வருகை தமிழக அரசியலில் இளைஞர்களின் பங்கேற்பை அதிகரித்து புதிய வாக்காளர்களை ஈர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. சமூக நீதி, ஊழலற்ற ஆட்சி மற்றும் அதிகார பகிர்வு போன்ற அவரது கொள்கைகள் தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.